நீதியின் அரசர். இயேசு அமைதியின் அரசர். இயேசு அரசருக்கெல்லாம் அரசர். இயேசு நீதி செய்கிற ஆண்டவர். இயேசு நியாய தீர்ப்பு செய்ய அதிகாரம் உள்ளவர். பிறரை தீர்ப்பதற்கான சகல அதிகாரமும் உடைய ஆண்டவர். ஒரு குற்றவாளியாய் பிறரால் மரணத்திற்கு தீர்ப்பிடக்கூடிய நிலை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையில அமைதியின் அரசரா இருந்த ஒருத்தருக்கு, அரசருக்கெல்லாம் அரசரா இருந்த ஒருத்தருக்கு இந்த சாவு தீர்ப்பிடப்பட்டுச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு பாடு, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு நெருக்கம், ஏன் எனக்கு கண்ணீர், ஏன் எனக்கு நிந்தை, ஏன் எனக்கு வேதனை, ஏன் எனக்கு போராட்டம் கேட்டுட்டு இருக்கிறோமே. ஒரு பாவமும் செய்யாதவருக்கே சிலுவை சாவு தீர்ப்பிடப்பட்டுச்சுன்னா, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாய் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு சிலுவை சாவை தீர்ப்பிடப்பட்ட